கேரட் வச்சு நம்ம உப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்து நான் 2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஊற வச்சுருந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இந்த பதத்துக்கே கொஞ்சம் நொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த மாவுலேயே நம்ம துருகி வச்சுருந்த இந்த கேரட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் பாருங்கள், அரிசி கூடவே கேரட்டும் போட்டு நல்லா சேர்த்து அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பவுலில் மாற்றி வச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க. கடாய் சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. கேரட்டில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. டெய்லி ஒரு கேரட் பச்சையாகவே சாப்பிட்டு வரலாங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க கேரட்டு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பசங்களுக்கு எண்ணெய் பொருள்லாம் செஞ்சு கொடுக்காம, எண்ணெய் படலாம் கொடுக்காம இந்த மாதிரி வேக வச்ச பொருளை வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, தீயாமல். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க.
நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த மாவை சேர்த்துக்கலாம். இதில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கூடவே கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், மாவு வேகிறதுக்காக நான் சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நிறைய இல்லைங்க, கொஞ்சமாக. பாருங்கள், அரைச்சி வச்சுருந்த மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு பாருங்கள், நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நல்லா ஆறிடுச்சு மாவு. நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கணும். நான் இப்போ உருண்டை பிடிச்சி வச்சிடுறேன். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடுறேன். பிடிச்சிட்டு அடுத்தது நம்ம இதை வேக வைக்கணுங்க. பாருங்கள், எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுங்க. பாருங்கள், இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் வந்த பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கேரட் அரைச்சி உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.